கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 8:48. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சமாதானத்தோடே போ. லூக்கா 8:48. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சமாதானத்தோடே போ. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து போனீங்களோ அந்த காரியத்தில் ஏசப்பா சொல்லாரு, உன்னை ரட்சிப்பேன், உனக்கு சுகம் தருவேன், காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். எல்லா விதமான ஆபத்துக்கிட்ட வரணும் உங்களை விலக்கி பாதுகாத்து சமாதானம் தருவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். சமாதானமாக போ, காரியம் வாய்க்கும்னு சொல்கிறாரு. உங்களை ரட்சித்தேன்னு சொல்கிறார். எதனால் தெரியுமா? உங்கள் விசுவாசம். நீங்கள் அவரை நம்பி இவ்வளோ காலம் காத்திருந்தீங்களே, அவரை நம்பி அவர் மேலே விசுவாசமாக இருந்தீங்களே, ஏசப்பா அந்த நம்பிக்கைக்காக, அந்த விசுவாசத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. சமாதானத்தோடு போங்க, காரியங்கள் வாய்க்கும், ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசப்பா சொல்கிறார், சோர்ந்து போக, திடன்கொள், தைரியமாக இரு, பயப்படாத, இதோ சீக்கிரமாக நடக்க போகுது காரியங்கள், சோர்ந்து போகாதேன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க, ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.